அந்த இடத்துல இருந்த ஆங்கிலேயர் இதை பதிவு செய்கிறார். அவர் போய் நின்று வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தார். திடீர்னு புகையா வந்தது. அவர் கையில் இருந்த விலங்குகள் உடைந்தது. கொஞ்ச நேரம் தான், என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த இடத்தில் பூலித்தேவன் இல்லை. ஒருவேளை உங்கள் இந்து சமயம் சொல்வது போல அவர் இறைவனோடு இரண்டரை கலந்து விட்டார் என்றுதான் எங்களால் நம்ப தோன்றுகிறது என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். உலகத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நம்முடைய அம்மா பிரசவத்தின் போது நாம் பூமிக்கு வருவதற்காக அவள் தாங்குகின்ற வலியின் அளவு 54 டெல் என்று மருத்துவம் குறித்து வைத்திருக்கிறது. அந்த கோயிலுக்கு போறவங்க கிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்னு நான் போட்ட சட்டம் உனக்கு தெரியும் தானே? தெரியும். தெரிஞ்சே மீறி இருக்கு, அப்படித்தானே? ஆமா, அவ்வளோதான். அடுத்த வார்த்தை என்ன சொன்னார்? இந்த தேசத்துக்கே நீ துரோகம் செய்திருந்தால் கூட உன்னை நாடு கடத்தி விடுவேன். ஆனால் நீ செய்தது ஈஸ்வர துரோகம். இவனை உடனே சிரச்சேதம் செய்யுங்கள், உடனே கழுத்தை அறுத்து கொன்றுங்க அப்படின்னு. அந்த கோவில்ல சாமிக்கு தீபம் போடுறதுக்கு நெய் வச்சிருப்பாங்க இல்லையா, அவ்வளவு நெய்யையும் எடுத்து உடம்பில் பூசிக்கொண்டு ஒரு தீப்பந்தத்தை கையில் ஏந்தி உப்பரிகையிலிருந்து ஆயுத கிடங்குக்குள்ள குதிச்சு தன்னை அழித்து அந்த ஆயுத கிடங்கையும் அழித்து விட்டு செத்து போனால் குயிலி என்கின்ற ஒரு பெண். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படின்னு தெரியல. நேஷனல் ஜஸ்டிஸ் டே, தேசிய நீதி தினம், உலக நீதி தினம். இன்னைக்கு வேர்ல்டு ஜஸ்டிஸ் டே. உலகம் முழுக்க நீதி நிலை பெற வேண்டும் என்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு தினம். நம்ம தமிழ்நாட்டில் நீதி அப்படின்னா உங்களுக்கு யார் ஞாபகம் வரும்? ஒரு நீதியோடு இருந்தாருங்க அப்படி தமிழ்நாட்டில் ஒருத்தரை சொன்னால் யாரை சொல்லுவோம்? மனுநீதி சோழனை சொல்லுவோம் இல்லையா? மனுநீதி சோழனுடைய மகன் வீதி விடங்கன்னு ஒரு நாள் தேரில் போயிட்டு இருக்கிறான். தேரில் அவன் ஓட்டலை, தேரோட்டி தான் தேர் ஓட்டுறான். இவன் உள்ளே உட்கார்ந்துருக்கிறான். அந்த தேர் போகிற பாதையில் ஒரு கண்ணுக்குட்டி அது ஓடி வந்து குறுக்க வந்துருச்சு. தேரோட்டி நிப்பாட்டவங்கள அது தேர் காலில் விழுந்து செத்து போச்சு. இப்போ மறுநாள் ஆராய்ச்சி மணி அடிக்கப்படுது. மனுநீதி சோழன் இதுவரைக்கும் யாருமே ஆராய்ச்சி மணி அடித்து நம்ம மேலே குற்றமே கொண்டு வரலையே, யார் அது முத ஆராய்ச்சி மணி அடிச்சிருக்கிறாங்கன்னு வேகமாக வெளியில் வந்து பார்க்குறார். ஒரு தாய் பசு அழுது கொண்டே அந்த ஆராய்ச்சி மணியை அடிச்சிட்ருக்கு. அவர் தன்னுடைய மந்திரிகளை எல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கிறார். மாதிரி வீதி விடங்கன் போன தேரில் அந்த கண்ணுக்குட்டி அதுவும் பின்னாடி சக்கரத்தில் அடிபட்டு இறந்து போச்சு. அந்த தாய் வந்து நீதி கேட்குது. அப்போ என்ன செய்யலாம்? எல்லாரும் சொல்கிறாங்க, இன்னொரு கண்ணுக்குட்டி எங்கிட்ட இருந்தால் அது வாங்கிட்டு வந்து கொடுத்துடலாம், இல்லைன்னா கண்ணுக்குட்டி மாதிரி பாடம் செஞ்ச ஒரு பொம்மையை கொடுத்துடலாம், வேற என்ன பண்ணுறது? அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இந்த தாய் பசுவுக்கு என்ன பிரச்சனை? பிள்ளையை இழந்தது பிரச்சனை. ரைட். இப்போ தாய் பசுவுக்கு நீதி கொடுக்கணும்னா இந்த பிள்ளையை பற்ற நானும் அதே துன்பத்தை அனுபவிக்கணும். ஏன் பிள்ளையை அதே மாதிரி படுக்க வைங்க, தேர்காலில் இட்டு கொள்ளுகிறேன் என்று தமிழ்நாட்டில் மனுநீதி சோழன் தன் மகனை தேர்காலில் இட்டு கொன்றார் என்பது பெரிய புராணத்திலே வரக்கூடிய ஒரு புராண சம்பவம். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நீதி அப்படின்னா அதைத்தான் நம்ம பதிவு செய்திருக்கிறோம். ஆனால் மறைக்கப்பட்ட வரலாறு இன்னொன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு இதுக்கு முன்னாடி போயிருந்தீங்கன்னா இந்த பாம்பன் பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு பாதை போகும். அங்கே அக்கா மடம், தங்கச்சி மடம்னு 2 இடம் இருக்கும். எத்தனை பேர் பிள்ளைங்களை கூட்டு போய் காமிச்சிருக்கிறீங்க? ராமேஸ்வரம் போனோமா, 21 தீர்த்தத்தில் நீராடினோமா, கடலில் கொஞ்சம் போய் நின்னோமா, அப்புறம் சாப்பிட்டு ஊரை பார்க்க வந்தோமா, இதை தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அக்கா மடத்தையும் தங்கச்சி மடத்தையும் என்றைக்காவது பிள்ளைகளுக்கு நம்ம கூட்டு போய் காமிச்சிருக்கிறோமா? அந்த ராமநாதபுரத்திலே ஏன் அதை ஆண்ட தேவர்குல மக்களுக்கு சேதுபதினு பேர் யாருக்காவது தெரியுமா? அந்த பாலத்தை கட்டினது யார்? ராமேஸ்வரத்திலிருந்து இலங்கை வரைக்குமான சேது பாலத்தை கட்டினது யாரு? ராமபிரான். இலங்கையில் இருக்கிற ராவணன் மேலே போர் தொடுக்கிறதுக்காக ராமச்சந்திர மூர்த்தி தான் அந்த சேது பாலத்தை கட்டினதாக நம்முடைய இதிகாசம் சொல்லுகிறது. அந்த சேது பாலத்தை இங்கிருந்து திரும்பி போகும்போது இதை நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும், இந்த நாட்டை, இந்த ராமநாதபுரத்தை நீங்கள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று ராமச்சந்திரமூர்த்தியே ஒருவரிடம் ஒப்படைத்தார். அவர் மறவர் குல தலைவன் சேதுபதி என்று இன்றைக்கும் அவர்கள் சேதுபதி என்கின்ற பெயரால் அழைக்கப்படுகிறார். அந்த சேதுவை காப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பதி அரசர். அதனால தான் அந்த பரம்பரைக்கு சேதுபதி அப்படின்னு பேர். அந்த வழியில் வந்தவர் தான் முத்து விஜய ரகுநாத சேதுபதி. அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. பொம்பளை பிள்ளைங்கனால எப்பயும் அப்பாவுக்கு ஒரு பாசம் எக்ஸ்ட்ராவாக தான் இருக்கும். நம்ம ஐயா கூட சொன்னாங்க இல்லையா, கவிதா அவங்க பேசின பேச்சிலே எனக்கு அந்த ஒரு பேச்சு, அதில் அந்த ஒரு வார்த்தை தான் பிடிச்சிருந்தது. அப்பா என்ன செய்வார், சைக்கிள் கற்றுக் கொடுக்கும்போது
நம்ம சைக்கிளில் உட்கார வச்சு பின்னாடி அந்த கேரியரை பிடிச்சிக்கிட்டே ஓடி வருவார். ஓட்டுறான்ட்டு நம்ம திரும்பி திரும்பி பார்ப்போம். ஏன்னா அப்பா விட்டுட்டாருன்னு என்ன பண்ணுறது, எங்கேயாவது போய் விழுந்துருவோன்னு பயத்தில் திரும்பி பார்ப்போம். அப்பா சொல்வார், ஏய் திரும்பி பார்க்காத, நான் உன் பின்னாடியே தான் இருப்பேன், தைரியமாக ஓட்டு அப்படின்ட்டு ஓடியாந்துக்கிட்டே இருப்பார். கொஞ்ச நேரம் கழித்து நமக்கு பேலன்ஸ் ஆனவுடனே அப்பா என்ன செய்வார், கையை விட்டுட்டு நின்றுவார். ஆனால் நாம் என்ன நினச்சிட்டு இருப்போம், அப்பா நம் பக்கத்தில் நின்று நம்மை பிடித்து கொண்டு இருக்கிறாருங்கிற நம்பிக்கையில் தான் வண்டி ஓட்டிகிட்டே இருப்போம். அது மாதிரி தான் நம்மில் பல பேர் நம்ம அப்பாவை நமக்கு பின்னால் நிற்கிறார் என்கின்ற நம்பிக்கையில் தான் வாழ்க்கையவே ஓட்டி கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு அந்த ஸ்பீச்சில் சொல்லியிருப்பேன். அதைத்தான் ஐயா சொல்லி அந்த ஒரு வார்த்தைக்காக நான் உங்களை பேச கூப்பிட்டேன் அப்படின்னார். அப்போ அப்பாவுக்கு பிள்ளைகள் மேலே எவ்வளோ பாசம், அதுவும் பெண் குழந்தைகள் மேலேன்னா ரொம்ப பாசம். பார்த்துக்கிட்டீங்களா வீடுகள்லையே இந்த ஆம்பளை பையங்க வந்து கேட்பாங்க அப்பா கிட்ட, அப்பா என்னடா பேச்சே மாறும். இல்லை ஸ்கூல்ல இருந்து டூர் போகிறாங்க, சரி அதுக்கு என்ன, இல்லை ஸ்கூல்லேருந்து டூர் போகிறாங்க ஒரு 2000 வேணும், அவங்க டூர் போகிறதுக்கு நான் ஏன் 2000 கொடுக்கணும், அப்பா நானும் தான்ப்பா போகிறேன், ஆமாம் நீ படித்த படிப்புக்கு நீ கிழிச்ச கிழிப்புக்கு உனக்கு 2000 கொடுப்பாங்க போடா. அவன் அங்கேருந்தே கத்துவான், ஏம்மா அப்படிமா, அவளை ஏன்டா கூப்பிட்ற, எவ்வளோடா 2000, இந்த 1000 ரூபா வச்சுக்கோ. இப்போ 1000 ரூபானா பாதி தூரம் தான்ப்பா போக முடியும், போதும் நீ பாதி தூரம் போயிட்டு வந்துரு அப்படிம்பார். ஆனால் பொம்பளை பிள்ளைங்க இது மாதிரி கேட்குதுன்னு வைங்க, அது கேட்கவே வேண்டாம், ஓடி வந்து அப்பா அப்படின்னு தோலை கட்டி பிடிச்சோடனே என்னடா சொல்லும் உனக்கு என்ன வேணும், இவரே கேட்பார் உனக்கு என்ன வேணும், ஸ்கூல்ல இருந்து டூர் போகிறாங்கப்பா, சரி எங்கே போகிறாங்க, கொடைக்கானல் ஊட்டிலாம் போகிறாங்கப்பா, எத்தனை நாள், 3 நாள்ப்பா, எவ்வளோ ரூபா வேணும், 2000 எப்படிடா உனக்கு பத்தும், 3000 கொண்டு போ. ஆனால் உன்னை 3 நாள் அப்பா எப்படி பார்க்காம இருக்க போகிறேன், பத்திரமா போயிட்டு பத்திரமா வரணும், அப்பப்போ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கணும். சரியாக சொல்ல, என் தாய் அப்பாவுக்கு மக தாயாம், அந்த பிள்ளைய அவரை பெற்றுச்சு எங்கள் ஆத்தா அப்படிம்பாரு. இந்த ஆம்பளை பசங்க அடிக்க போனாங்கன்னு வைங்க கையை உடச்சிருவேன், எங்கள் ஆத்தா அப்படிம்பார். 10 வயசு பிள்ளைய அவரை பெற்றுச்சு. ஆனால் பொம்பளை பிள்ளைங்கன்னா அப்பாவுக்கு அப்படி ஒரு உசுறு, தன்னை பெத்த ஆத்தாவே மகளாக வந்து வாச்சிருக்குதோ அப்படிங்கிற எண்ணம் எல்லா தகப்பன்மார்களுக்கும் உண்டு. அதே எண்ணம் விஜய ரகுநாத சேதுபதி அவர்களுக்கும் இருந்தது. அதனால் அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க, ஒருத்தங்க பேர் சிவகாமி நாச்சியார், இன்னொருத்தங்க பேர் ராஜலட்சுமி நாச்சியார். 2 பொம்பளை பிள்ளைங்க எங்கேயாவது தூரம் தேசத்தில் கட்டி கொடுத்துட்டோம்னா நினச்ச நேரம் பிள்ளைங்க பக்கத்தில் வந்து இருக்காது, நினச்ச நேரம் பிள்ளைகளோட உட்காந்து சாப்பிட முடியாது, நினச்ச நேரம் அந்த பிள்ளைங்க முகத்தை பார்த்து அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்க முடியாதே அப்படின்ட்டு 2 பொம்பளை பிள்ளைங்களையும் என்ன பண்ணிட்டாரு, தான் சொந்த அக்கா மகனாக இருக்கக்கூடிய தண்டபாணி தேவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. சொந்த அக்கா மகன், தான் சொந்த மருமகன், 2 பிள்ளைகளையுமே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாரு. அப்போ அக்கா தங்கச்சியும் ஒற்றுமையாக இருந்துக்குவாங்க, நம்ம அக்கா மகன் அன்பாக பார்த்துக்குருவான், ஏதாவது தப்பாக இருந்தால் கூட அவனை நம்ம கண்டிச்சுக்கலான்னு சொந்தத்திலே கல்யாணம் முடிச்சு கொடுத்து ராமேஸ்வரத்துக்கு அவர் ஆளுநராகவும் போட்டார். காலம் அவ்வளவு மகிழ்ச்சியாக போய் கொண்டிருக்கிறது. திடீர்னு அவர் அரசவையில் அந்த பசு வந்து நின்ன மாதிரி ஒரு சாது, ஒரு துறவி வந்து நிற்கிறார், கையை கட்டிக்கிட்டு நிற்கிறார். சொல்லுங்க ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன வேணும், என்னைய தேடி வந்திருக்கிறீங்கன்னு அரசராக இருக்கக்கூடிய சேதுபதி கேட்குறார். அவர் சொல்கிறாரு, ஐயா நான் காசியிலேருந்து வடநாட்டிலேருந்து வர்ற துறவி கிட்ட பணம் காசு கிடையாதுன்னு உங்களுக்கு தெரியும், எல்லா கோயில்களுக்கும் போய் தீர்த்த நீராடி அங்கே கிடைக்கிற அன்னதானத்தை சாப்பிட்டு வந்துட்டு இருக்கிறேன், ராமேஸ்வரத்தில் போய் ஈஸ்வரனை தரிசனிக்கணுங்கிறது என்னுடைய நீண்ட நாள் லட்சியம். இன்னைக்கு அப்படித்தான் வந்தேன், ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கு அந்த படகுல ஏறி உக்காந்தேன், நாளனா கட்டணம் கொடுன்னு கேட்டாங்க. இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க, என்ன மாதிரி இல்லாத துறவிகள் காசுக்கு என்னையா செய்வோம், நாங்கள் ஈஸ்வரனை பார்க்க முடியாதா, நாங்கள் சிவனை தரிசிக்கவே முடியாதா, நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்ட்டார். சேதுபதி ஒரு கணம் ஆடி போய்விட்டார். ஏன்னா அது வரைக்கும் அவருடைய ஆட்சியிலே ராமநாதபுரத்திலிருந்து யார் ராமேஸ்வரத்துக்கு கோயிலுக்கு போனாலும் அதுக்கு கட்டணம் கிடையாது, கட்டணம் வசூலிக்க கூடாது, இது சட்டம். அதையும் மீறி ஒரு துறவி கிட்ட கட்டாயப்படுத்தி பணம் கேட்டிருக்காங்கன்னா அது யாரா இருக்கும், மந்திரியை கூப்பிட்டு கேட்குறாரு, யார் இந்த ஒரு கொடுமையான செயலை செஞ்சது. மந்திரி ரொம்ப பணிவாக சொல்கிறாரு, உங்கள் மருமகன் தண்டபாணி தேவர் தான் நாளானா வசூல் பண்ணி அவர் வச்சுக்கிறதுக்காக இல்லை, கோயில் பராமரிப்புக்கும் கோயில் வளர்ச்சிக்கும் அதை செலவழிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாரு. அவன் தான் போட்டானா, ஆமாம், வர சொல்ல அவனை கூட்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நீ தான் வசூல் பண்ண சொன்னியா, ஆமாம். நாளனா வசூல் பண்ண சொல்லி நீ தான் சட்டம் போட்டியா, ஆமாம் நான் தான் போட்டேன். அந்த கோயிலுக்கு போகிறவங்க கிட்ட பணம் வாங்கக்கூடாதுன்னு நான் போட்ட சட்டம் உனக்கு தெரியும் தானே, தெரியும், தெரிஞ்சே மீறி இருக்கு அப்படித்தானே, ஆமாம், அவ்வளோதான். அடுத்த வார்த்தை என்ன சொன்னார்,
இந்த தேசத்துக்கே நீ துரோகம் செய்திருந்தால் கூட உன்னை நாடு கடத்தி விடுவேன். ஆனால் நீ செய்தது ஈஸ்வர துரோகம். இவனை உடனே சிரச்சேதம் செய்யுங்கள், உடனே கழுத்தை அறுத்து கொன்றுங்க அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டார். நீங்கள் நினச்சி பாருங்கள், சொந்த அக்கா பையன், இவர் தான் தாய் மாமா. அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து தூக்கி வளர்த்துருப்பார்ல, இவர் மடியில் உட்கார வச்சு தானே அந்த பிள்ளைக்கு எல்லா சடங்கும் நடந்திருக்கும். அவனை எவ்வளவு நேசிச்சிருந்தா தான் பெத்த 2 பொண்களையும் அவனுக்கு கட்டி கொடுத்துருப்பார். இப்போ இவனுக்கு ஒன்றுனா அந்த பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? ஒரு தகப்பனாக அவர் சிந்திக்கவே இல்லை, ஒரு தாய் மாமனாக அவர் யோசிக்கவே இல்லை, ஒரு நாட்டின் நீதி தவறாத மன்னனாக மட்டுமே யோசித்தார். சொந்த மருமகனை கொன்னுட்டார். இப்போ இந்த செய்தி அக்காவுக்கும் தங்கச்சிக்கும் தெரியுது. சாகிறதுக்குள்ளேயாவது கணவன் முகத்தை ஒரு தடவை பார்த்துருவோன்னு ஆளுக்கு ஒரு பல்லக்கில் கிளம்பி வர்றாங்க. அதுக்குள்ளே செய்தி சொல்லிட்டாங்க, அவர் தலையை துண்டிச்சாச்சு. உடனே எந்த இடத்துல அந்த செய்தியை கேள்விப்பட்டார்களோ அதே இடத்துல இறங்கி அக்காவும் தங்கச்சியும் அவங்கவுங்க இறங்கின இடத்துல தீ மூட்டி அந்த தீயில் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார்கள். இன்றைக்கும் அந்த 2 பெண்களின் நினைவாக அக்கா மடம் தங்கச்சி மடம் என்று அந்த இடம் சரித்திரத்தில் நிலை பெற்று நிறைந்திருக்கிறது என்றால் அது 2 அக்கா தங்கச்சியுடைய தியாகம் மட்டுமில்லை. இந்த தமிழ்நாட்டில் அன்னைக்கு ஒரு மனுநீதி சோழன் போல தன் பிள்ளைகளாக இருந்தாலும், தன் சொந்தக்காரனாக இருந்தாலும், தன் சொந்த மருமகனாக இருந்தாலும் கூட நீதிதான் முக்கியம் என்று தலை நிமிர்ந்து நின்ற ஒரு மறவர் குல தலைவனின் வரலாறு அந்த 2 இடத்திலும் மறைந்திருக்கு. இன்னைக்கு நீங்கள் அங்கே போய் நின்னா கூட அவர்களுடைய மூச்சு காற்றின் ஓசை உங்களுக்கு கேட்கும். நம்ம பிள்ளைங்களை எங்கெங்கேயோ கூட்டு போகிறோம், ஷாப்பிங் மால் கூட்டு போகிறோம், சுற்றுலா கூட்டு போகிறோம், ஊட்டி கொடைக்கானல் கூட்டு போகிறோம். ஆனால் ராமேஸ்வரம் கோவிலுக்கும் அந்த அக்கா மடம் தங்கச்சி மடத்துக்கும் எத்தனை பேர் கூட்டு போயிருக்கிறோம்? கண்டிப்பாக இந்த மாதிரி வரலாற்று நினைவிடங்களுக்கு நம்முடைய இனம் தடம் பதித்த சுவடுகளை காண்பிக்க அடுத்த தலைமுறையை நாம் கண்டிப்பாக அழைத்து கொண்டு போய் காட்ட வேண்டும். அப்போ தான் தெரியும், ஓ இப்படிப்பட்ட பரம்பரையில் நாம் வந்தவர்களா என்பது அந்த குழந்தைகளுக்கு தெரியும் என்பதை தயவு செய்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இந்தியா கிட்டத்தட்ட 200 வருஷம் ஆங்கிலேயர்களுக்கு அடிமையாக இருந்தது. 1 நாள் 2 நாளில் 200 வருஷம் பிரிட்டிஷ்காரங்களுக்கு அடிமையாக இருந்தது. நம்ம மங்கள் பாண்டேவுடைய வரலாறை சொல்லுகிறோம். ஆனால் மங்கள் பாண்டேவுக்கு முன்னாடியே நம்முடைய தெற்கத்தி சீமையில் பிரிட்டிஷ்காரர்களை எதிர்த்து முழக்கப்பட்ட முதல் குரல், பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக நீட்டப்பட்ட முதல் விரல் யாருடையது என்றால் பூலித்தேவன் என்கின்ற ஒரு தெற்கத்தி சீமை தலைவனுடைய குரல் தான் அந்த குரல். அதுவரைக்கும் எல்லா பாளையக்காரர்களும் பயந்து போய் அடி பணிந்து பிரிட்டிஷ்காரன் காலில் விழுந்து கப்பம் கட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் பூலித்தேவன் சொன்னான், இது என் நாடு, இது என் மக்கள், இது என்னுடைய உழைப்பு, உனக்கு 1 பைசா கூட வரி தர முடியாது. பிரிட்டிஷ்காரன் இறங்கி வர்றான். இவன் என்னடா வரி தர மாட்டேங்கிறான், பார்க்கறதுக்கு ஆள் பயங்கரமான படைபலத்தோடு இருக்கிறான், வீரம் நிறைந்தவனாக இருக்கிறான். பிரிட்டிஷ் அரசாங்கம் இறங்கி வருது. நீங்கள் பணமாக தர வேண்டாம், தங்கமாக தர வேண்டாம், நெல்மணிகளாகவாவது எங்களுக்கு வரியை செலுத்துருங்க, நெல்லாவது கொடுங்க. அதுக்கு பதிலாக அவர் சொன்னார், நெல்லா 1 நெல் மணியை கூட உனக்காக நான் கப்பம் கட்ட மாட்டேன், இனிமே என் ஊருக்கு பேர் நெற்கட்டும் செவ்வல் இல்லடா, நெற்கட்டான் செவ்வல் என்று சரித்திரத்தையே மாற்றி அமைச்சார். 1 நெல் மணி கூட உனக்கு தர முடியாது, என்கிட்ட வந்து அடிமையாக இருந்து பணிவா கேளு, ராஜ்யத்தையே தருவேன். ஆனால் எனக்கு அதிகாரம் செய்து கொண்டு என் மேலே இருந்து நின்று கேட்டால் 1 நெல் மணியை கூட உனக்காக தரமாட்டேன் என்று ஓங்கி ஒலித்த குரல் பூலித்தேவன் அவர்களுடைய குரல். அவங்க குலதெய்வத்துடைய பேர் தான் பூலித்தேவன் வச்சுருந்தாங்க. ஆனால் நிறைய பேர் புலித்தேவன் சொல்லுவாங்க. என்ன காரணம் தெரியுமா? சின்ன வயசுலேயே புலி கூட விளையாடியவர் அவர். நம்ம பிள்ளைங்களாம் புலி பொம்மை வச்சு விளையாடுது, ஆனால் பூலித்தேவன் அவர்கள் சின்ன வயசுலேயே புலி கூட விளையாடிய வீர தோள்கள் நிரம்பியவர். அதனால தான் புலித்தேவன் என்று அவருக்கு இன்னொரு பெயரும் இருக்கிறது. காலம் காலமாக தமிழனுடைய வரலாறு எப்படி அழிக்கப்பட்டிருக்கிறது, எப்படி மறைக்கப்பட்டிருக்கிறது தெரியுமா? தமிழர்கள் துரோகிகளால் வீழ்ந்ததே கிடையாது, தமிழர்கள் எதிரிகளால் வீழ்ந்ததே கிடையாது. தான் கூடவே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மனிதர்களால் தான் வீழ்த்தப்படுகிறார்கள். அப்படித்தான் பூலித்தேவனையும் ஒருவர் காட்டி கொடுத்ததால் பிரிட்டிஷ் படையிட்ட அவர் மாட்ட வேண்டியதாக போச்சு. எல்லா படையிலும் ஜெயித்து கொண்டே இருந்த பூலித்தேவன் நரிவஞ்சகத்தனமாக ஆங்கிலேயரால் பிடிக்கப்பட்டார். அவரை பிடிச்சு இழுத்துட்டு போகும்போது தான்
சங்கரன் கோவிலில் நின்று நான் போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துடுறேன் கோமதி அம்மனை அப்படின்னார். சரின்னு உள்ளே அனுப்பிட்டாங்க. கூட 2 பேர் போகிறாங்க. கையில் விலங்கு கட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாருங்கள், இறை அனுபவம் அப்படிங்கிறது நம்ம மற்ற சமயத்தில் தான் கேட்குறோம். அற்புதம் இப்படியெல்லாம் நடந்தது, அப்படியெல்லாம் நடந்தது. ஆனால் பூலித்தேவன் வாழ்க்கையிலே இறை அனுபவம் எப்படி நடந்திருக்கு? உள்ளே போகிறாரு, கோமதி அம்மனை வழிபாடு செய்கிறாரு. அந்த இடத்துல இருந்த ஆங்கிலேயர் இதை பதிவு செய்கிறார். அவர் போய் நின்று வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தார். திடீர்னு புகையாக வந்தது. அவர் கையில் இருந்த விலங்குகள் உடைந்தது. கொஞ்ச நேரம் தான், என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியல. அந்த இடத்தில் பூலித்தேவன் இல்லை. ஒருவேளை உங்கள் இந்து சமயம் சொல்வது போல அவர் இறைவனோடு 2 கலந்து விட்டார் என்றுதான் எங்களால் நம்ப தோன்றுகிறது என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். இப்போ இறைவனே என்ன நினைச்சிருக்கிறான்? கம்பீரமாக வாழ்ந்த ஒருவனை, வீரத்தால் நிரம்பி நின்ற ஒருத்தனை, நிறைய வஞ்சகத்தால் இன்னொரு ஆங்கிலேயன் அழிக்க கூடாது, அவனை நான் எடுத்துக்கொள்ளுகிறேன் என்று அந்த கோமதி அம்மாள் அவனை தன்னோட சேர்த்து கொண்டார். இன்னைக்கு நீங்கள் சங்கரன் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா பூலித்தேவன் அறை அப்படின்னே ஒன்று இருக்குது. பார்த்துருக்குறீங்க இல்லையா? அது குழந்தைகளுக்கு கூட்டு போய் காமிங்க. இது பூலித்தேவன் வேறு யாரும் கிடையாது, உங்கள் முப்பாட்டம் தான் இவன். கடவுளுக்கு இணையாக கோவிலிலே ஒருவருக்கு அறை வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது பூலித்தேவன் அவர்களுடைய அறை. ஆங்கிலேயர்களின் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்ட ஒரு மாமன்னனின் அறைதான் அது என்பதை அந்த குழந்தைகளுக்கு கற்றுக்கொள்ளுங்கள். இறைவனோட இறைவனாக அவர் ஐக்கியமாகி இருக்கிறார். வேலு நாச்சியாரை சொல்லாமல் நம்ம இப்படி கதையை முடிக்க முடியும்? அதுவும் அவங்க ரொம்ப நல்லா வேற பேசிட்டாங்க. நம்ம பழைய சங்க காலத்தில் பெண்களுடைய வீரம் எப்படி இருந்ததுங்கிறதுக்கு ஒரு பாட்டு சொல்லுவாங்க. முரத்தினால் ஒரு புலியை துரத்தினால் வீர மரத்தி என்று சொல்வார்கள். புலி வந்திருக்குங்க. இப்போ நம்மெல்லாம் குழம்புக்கு புலி வந்தால் நம்ம பெண்கள்லாம் முரத்தை எடுத்துகிட்டு ஓடுவாங்க, புலி கொடுங்க அப்படின்னு. ஆனால் அன்னைக்கு காட்டிலேருந்து ஒரு புலி வந்திருக்கு. நம்ம அப்பத்தா என்ன பண்ணியிருக்கா? கையில் இருக்க முரத்தை எடுத்து சத்து சத்துன்னு அடித்து போரியா இல்லைன்னு விரட்டி விட்டுருக்கா. எவ்வளோ பெரிய வீரம்! நமக்கு இது ஒரு வேளை கதையாக இருக்குமோ? நல்லா கதை விட்றாங்கடா. சங்க காலத்தில் புலி வந்துச்சான், ஒரு பாட்டி ஓடி போய் முரத்தாலேயே அடிச்சிச்சான், யாருக்கு அதில் பூ சுற்றுறீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அதே பரம்பரையில் வந்த வீரமங்கை வேலு நாச்சியார் வரலாறை படித்தால் நிச்சயமாக இந்த தமிழ் மண்ணில் புலியை ஒரு மரத்தி முரத்தால் விரட்டி இருக்க முடியும் என்று நீங்கள் நம்புவீர்கள். அவ்வளோ பெரிய ஆற்றலும் திறமையும் வீரமும் நிறைந்தவள் நம்முடைய வேலு நாச்சியார். அவங்க கூட குறிப்பிட்டு சொன்னாங்க, வடநாட்டில் ஜான்சி ராணின்னு ஒருத்தங்க ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டு தோத்து போய் உயிர் விட்டாங்க. அவங்க நினைவா இன்னைக்கும் ஜான்சி ராணிங்கிற பேரை எல்லாரும் வைக்கிறாங்க. தெரியும்ல, தமிழ்நாட்டில் ஜான்சி ராணிங்கிற பேர் யாரால் வைக்கப்பட்டது? வடநாட்டில் இருக்கிற அந்த அம்மா பேரை தான் நாம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஜான்சி 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 ராணி, ஜான்சி ராணி பூங்கா அப்படின்லாம் வச்சுருக்குறாங்க. ஆனால் அவங்க பிறப்பதற்கு 77 வருஷத்துக்கு முன்னாடியே வெள்ளையர்களை அடித்து துரத்தி தன் சிவகங்கை சீமையை மீட்டெடுத்த வேலு நாச்சியாருடைய பெயர் எங்கேயாவது சொல்லப்படுகிறதா? வடநாட்டில் யாராவது வேலு நாச்சியார்னு பிள்ளைக்கு பேர் வச்சுருக்காங்களா? தமிழன் எவ்வளோ கேனக்கு இருக்கனா இருக்கான் பார்த்துக்கோங்க. நம்ம ஊரில் நேருன்னு பேர் வைப்பாங்க, காந்தின்னு பேர் வைப்பாங்க, ஜவஹர்னு பேர் வைப்பாங்க, பகத்சிங்னு பேர் வைப்பாங்க, வச்சுருக்காங்கல்ல. ஜான்சின்னு பேர் வைக்கிறாங்க, இந்திரான்னு பேர் வைப்பாங்க. எல்லாரும் யார்? வடநாட்டு தலைவர்கள். ஆனால் நம்ம அவங்கள இந்திய தலைவர்களாக மட்டும்தான் பார்த்தோம். ஆனால் நம்முடைய தென்னகத்தை சேர்ந்த வாவு சிதம்பரம் பேர் அங்கே யாராவது வச்சுருக்குறாங்களா? பசும்பொண்ணுன்னு யாராவது அங்கே பேர் வச்சுருக்காங்களா? வேலு நாச்சியார் பேர் யாராவது வச்சுருக்காங்களா? வாஞ்சிநாதன் பேர் யாராவது வச்சுருக்காங்களா? யாராவது ஏன்னு கேட்டோமா? ஏன்னா நாம் இந்தியர்களாக எல்லோரையும் பார்க்கிறோம், அவர்கள் நம்மை தமிழர்களாக மட்டும்தான் பார்க்கிறார். இந்த மறைக்கப்பட்ட வரலாறை நாம் உணர்ந்து மீட்டு கொண்டு வரவில்லை என்றால் காலம் காலமாக அவர்களுக்கு நாம் அடிமையாகி போய்விடுவோம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் நாம் ஜெயிச்சிட்டோம், ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை நடத்திட்டோம் அப்படின்னா அதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நமக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் நமக்காக உயிர் தர தயாராக இருக்க வேண்டும். நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணே சொல்லிட்டாங்க. அவங்க பிறந்ததுலேருந்து போர் நடத்துனது எல்லாமே சொல்லிட்டாங்க. நான் அந்த 2 சம்பவத்தை, அந்த உடையாள் கதையை ரொம்ப நல்லா சொன்னாங்க. நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்க உயிர் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம். வீரமங்கை வேலு நாச்சியார் பிரிட்டிஷ் படைகள் துரத்திக்கிட்டு வருது. அவங்க ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க.
கொல்லங்குடி பக்கத்தில் அரியாக்குறிச்சின்னு அந்த ஊர் இன்னைக்கும் இருக்குது. அந்த ஊருக்குள்ளே இருக்கிற காட்டுக்குள்ளே அவங்க ஒரு சிறு பெண்கள் படையோடு உள்ளே போய் மறைஞ்சிட்டாங்க. அந்த இடத்துல உடையாள்னு ஒரு 12 வயது சின்ன பொண்ணு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறா. இந்த பிரிட்டிஷ் படை வருது, தேடி பார்க்குறாங்க. வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனான்னு தெரில. இந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்குறாங்க, வேலுநாச்சியார் எங்கே போயிருக்கிறா தெரியுமா உனக்கு? தெரியும். அவங்க எந்த பக்கம் போயிருக்காங்கன்னு தெரியும். வேலுநாச்சியார் யாருன்னு தெரியும். சரி, எந்த பக்கம் போயிருக்கா சொல்லு. எந்த பக்கம் போயிருக்கான்னு தெரியும், ஆனால் உனக்கு சொல்ல முடியாது. இந்த பிரிட்டிஷ் தளபதி சொன்னா, 12 வயசு பொம்பளை பிள்ளைக்கு எவ்வளவு திமிரு. நீ இப்போ வேலுநாச்சியார் எந்த பக்கம் போனான்னு சொல்லலைன்னா உன்னை 2 துண்டா வெட்டி இந்த இடத்துல போட்டுருவேன். அந்த 12 வயசு பொண்ணு ஆடு மேய்க்கிற பொண்ணு வேலுநாச்சியாரை அதிகபட்சம் 2-3 தடவை பார்த்துருப்பா, அவ்வளோதான். அந்த சின்ன பொண்ணு சொன்னா, 2 துண்டா இல்லை, நீ என்னை 8 துண்டாக வெட்டி திசையெங்கும் வீசி எறிந்தாலும் என் நாட்டின் தலைவியை உன்னிடம் காட்டி கொடுக்க மாட்டேன் என்று அந்த சின்ன பெண் சொன்னார். அந்த ஈவு இரக்கமே இல்லாத பிரிட்டிஷ் தளபதி அந்த வார்த்தையை கேட்டு ஆத்திரம் அடைஞ்சு கொந்தளிச்சு அந்த பொண்ணை 2 துண்டா வெட்டி போட்டு போயிட்டான். இந்த செய்தியை பின்னால் தெரிந்து ஓடி வந்த வேலுநாச்சியார் அந்த பிள்ளை எந்த இடத்தில் வெட்டுப்பட்டு கிடந்ததோ அந்த இடத்திலேயே ஒரு காளியம்மன் கோவிலை நிறுவி வெட்டுடை காளியம்மன் என்று இன்றைக்கு அந்த பிள்ளையை தெய்வமாக வழிபட்டு கொண்டிருக்கிறோம். நம்ம வாழ்ந்திருக்கிறோம். அது நல்ல வாழ்க்கைன்னா என்ன அர்த்தம்? நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தங்க நமக்காக உயிரை தர வேண்டும், அதுதான் நல்ல வாழ்க்கை. அந்த பொண்ணுடைய நினைவாத்தான் குயிலி தலைமையிலான ஒரு பெண்கள் படையை உருவாக்குறாங்க. அந்த படைக்கு உடையாள் படை அப்படின்னே பேர். குயிலி அவங்க மரக்குளத்தை சேர்ந்த பெண் இல்லை, ஆனாலும் வேலுநாச்சியாருக்கு அவங்க தான் ரொம்ப நெருங்கிய தோழி, ரொம்ப வேண்டப்பட்டவங்க. அந்த பிரிட்டிஷ் படைக்கு எதிராக கோட்டைக்கு விஜயதசமி அன்னைக்கு சாமி கும்பிட்ற மாதிரி இந்த பெண்கள்லாம் உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போய் கடுமையான சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. கோட்டையை எப்படியாவது கைப்பற்றி விட வேண்டும் என்கின்ற வெறியில் இவங்க போரிட்டு இருக்கிறாங்க. ஹைதர் அலியுடைய படையும் வந்து சேர்ந்துருச்சு. 5000 காலாட்படை 5000 குதிரைப்படை வந்து சப்போர்ட்டுக்கு நிற்கிறாங்க. இதை விட்டால் இனிமேல் ஜெயிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா முத்துவடுகநாதரை ஏற்கனவே கொன்னுட்டாங்க. 8 ஆண்டுகள் தவ வாழ்க்கை வாழ்ந்தவள் வேலுநாச்சியார். இந்த ஒரு தருணத்துக்காகத்தான் அவர் உயிரை கையில் பிடித்து வாழ்ந்தாள். இப்போ எப்படியாவது என் தலைவி ஜெயிச்சே ஆகணும். குயிலி பார்க்குறா, ஆயுதப்படை இருந்தால் தானடா நீங்கள் போரிடுவீங்க, உங்ககிட்ட வெடிமருந்தும் பீரங்கியும் துப்பாக்கியும் இருந்தால் தானே எங்களை சுடுவீங்க, அதையே அழிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? அந்த கோவிலில் சாமிக்கு தீபம் போடுறதுக்கு நெய் வச்சுருப்பாங்க இல்லையா, அவ்வளவு நெய்யையும் எடுத்து உடம்பில் பூசிக்கொண்டு ஒரு தீப்பந்தத்தை கையில் ஏந்தி உப்பரிகையிலிருந்து ஆயுத கிடங்குக்குள்ளே குதிச்சு தன்னை அழித்து அந்த ஆயுத கிடங்கையும் அழித்து விட்டு செத்து போனால் குயிலி என்கின்ற ஒரு பெண். யாருக்காக? வேலுநாச்சியார் என்கின்ற அந்த ஒற்றை மனுஷிக்காக. இப்போ எந்த அளவுக்கு அவளுடைய வீரத்தை நேசித்திருந்தால், எந்த அளவுக்கு வேலுநாச்சியார் தன் அன்பை அவளிடம் காட்டியிருந்தால், தன் வாழ்க்கையையே கொடுத்து கூட அவளை காப்பாற்ற வேண்டும் என்று அந்த பெண் நினைத்தாள் என்றால் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வாழ்க்கை என்றால் நாமளும் நம்ம சார்ந்தவங்களும் நம்மளை பாராட்டி வாழ்வதில்லை. நமக்கு சம்பந்தமே இல்லாத 2 பேர் நமக்காக உயிரை கொடுப்பார்கள் என்றால் அதுதான் நாம் நன்றாக வாழ்ந்திருக்கிறோம் என்பதின் அடையாளம். அப்படி பார்த்தால் உங்களுடைய அப்பத்தா வேலுநாச்சியார் மிகச் சிறப்பான ஒரு வாழ்க்கையை இந்த மண்ணில் வாழ்ந்துவிட்டு மறைந்து போயிருக்கிறார். இன்னைக்கு வரும் தமிழ்நாட்டின் வரலாற்றில் ஒரு பெண்ணின் வீரம் பேசப்படுகிறது என்றால் அது சுதந்திரத்துக்கு முன்னால் வேலுநாச்சியாரின் பெயராக மட்டும்தான் இருக்குமே தவிர வேற யாருடைய பெயராகவும் இருக்காது. நான் இங்கே இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சிங்கப்பெண்ணே என்று சினிமாவில் பாடல் வரிகள் வரும்போது நீங்கள் முதல்ல நினைக்க வேண்டிய சிங்கப்பெண் வேலுநாச்சியார் மட்டும்தான். அதுதான் தமிழ்நாட்டின் முதல் சிங்கப்பெண். இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறோம், ஏன் தெரியுமா இவங்களுடைய வரலாறெல்லாம் உங்களுக்கு சொல்கிறோம்? இவ்வளவு பெரிய பரம்பரையிலிருந்து வந்துவிட்டு நாம் சர்வசாதாரணமாக யார்கிட்டையும் அடிமையாகி விடக்கூடாது, எந்த பொருளுக்கும் அடிமையாகி விடக்கூடாது, யார் ஒருவருக்கும் அடிமையாகி விடக்கூடாது. ஏன்னா உங்கள் கையில் ஒரு மோசமான ஆயுதம் இருக்கிறது. மோசமான ஆயுதம் இளைஞர்கள் கையில் இருக்கிறது. அதற்கு மொபைல் ஃபோன் அப்படின்னு பேர். வீட்டில் உட்காந்து தான் மொபைல் பார்க்குறீங்க, அம்மாவுக்கு பக்கத்தில் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே தான் மொபைல் பார்க்குறீங்க. ஆனால் அந்த மொபைலில் நீங்கள் யார் கூட பேசுகிறீங்க, யாருக்கிட்ட சேட் பண்ணுறீங்க, யாருக்கு நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க யாருக்கும் தெரியாது. வாழ்க்கையில் தன்னை நம்பி இருக்கிற தலைவிக்காக உயிரையே கொடுக்கணும்னு இந்த மண்ணில் வேலுநாச்சியார் கீழே இருந்திருக்கிறாங்க.
ஆனால் நம்ம நம்பி இருக்கிற அம்மா அப்பாவுக்கு நம்ம உண்மையாக இருக்கிறோமா? பொம்பளை பிள்ளைங்க தான் சொல்லணும், ஆம்பளை பிள்ளைங்க தான் சொல்லணும். இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் பாடம் மட்டுமா பார்க்குறீங்க, படம் மட்டுமா பார்க்குறீங்க? தேவையில்லாத தொடர்புகளோடும் நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். தயவு செய்து நம்முடைய அப்பத்தா வேலு நாச்சியார் என்பது உண்மையாக இருந்தால் தேவையில்லாத யாரோடும் இந்த மொபைல் ஃபோனில் நீங்கள் தொடர்பில் இருக்காதீர்கள். அதுதான் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை உண்மையிலேயே நேசிப்பதற்கு அடையாளம். இந்த கொரோனா வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடிங்க ஒரு பொண்ணு 12th படிக்கிற பொண்ணு மும்பையில் இருக்குது. அம்மா டாக்டர், அப்பா பெரிய காலேஜ் ப்ரொஃபஸர், ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான். அவங்க 2 பேரும் வேலைக்குன்னு போயிடுறாங்களா. அவளுக்கு இப்போ தான் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பெல்லாம் யாரோ அறிமுகப்படுத்தி விட்றாங்க. அந்த பிள்ளை யாரோ ஒரு இளைஞன் கூட பேசிக்கிட்டே இருக்குது. அந்த பையன் நீ சாப்பிட்டியா, உனக்கு காய்ச்சல் எடுக்குதா, நீ நல்லா இருக்கியான்னு ஒரே மெசேஜ் பண்ணுறான். இவளுக்கு அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அவன் முகத்தை பார்த்து மட்டுமே பேசிக்கிட்டே இருக்கிறா. 1 வருஷம் இது ஓடி இருக்கு. ஒரு நாள் அவங்க அம்மா வர வர ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிறேன்னு கோமா திட்டியிருக்காங்க. பெத்த தாய் இது கூட செய்யக்கூடாதா? உடனே அந்த பொண்ணு அந்த பையனுக்கு மெசேஜ் போட்டா, எங்கள் அம்மா என்னை திட்டாங்க, நான் உன் கூட வந்துடுறேன். அவன் மெட்ராஸில் இருக்கிறான், நீ வந்துடு, உங்கள் வீட்டில் இருக்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடு. வீட்டில் இருக்க 80 பவுன் நகை 5 லட்சம் பணம் பேக்கில் போட்டு அவன் டிக்கெட் எடுத்து அனுப்பி விட்றான். மேடம் கிளம்பி போயாச்சு. யார்? 12th படிக்கிற பொண்ணு. மெட்ராஸில் ஏர்போர்ட்டில் வந்து இறங்கி அவனுக்கு ஃபோன் பண்ணுறா. இல்லை ஆச்சரியம் என்னென்னா 1 வருஷமாக அவன் முகத்தை இப்போ பார்த்ததே கிடையாது. அவன் அனுப்பின ஃபோட்டோ அந்த டிபியில் இருக்கிற பிக்சர் தான். இதுதான் அவன் நினச்சிட்ருக்கிறா. இறங்கி அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுறா. பின்னாடி இருந்து ஒருத்தர் தோலை தட்டுறாரு. திரும்பி பார்த்தா வழுக்க தலையோட 60 வயசில் ஒருத்தர் நிற்கிறார். அவங்க அப்பாவோட மூத்தவர். அவர்கிட்ட தான் 1 வருஷமாக அந்த பிள்ளை சேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அவள் பயந்து போய் அங்கே இருக்கிற போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் அவங்க அம்மா அப்பாவை கூப்பிட்டு அவளை ஒப்படைச்சு இந்த ஆளை ஜெயிலில் தூக்கி போட்டிருக்கிறாங்க. இப்போ உங்கள் கையில் இருக்கிற மொபைல் எவ்வளவு பயங்கரமான ஆயுதம் என்பதை நம்ம வீட்டு பொம்பளை பிள்ளைங்க பொறுப்போடு புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அம்மா அப்பாவுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். நாம் யாரை பின்பற்ற வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தயவு செய்து நீங்கள் முடிவெடுங்கள். நமக்கு ஹீரோ யார்? பசும்பொன் ஐயா. நமக்கு ஹீரோ யார்? பூலித்தேவன் ஐயா. நமக்கு ஹீரோயின் யார்? வேலு நாச்சியார். இனிமேல் உங்கள்கிட்ட யாராவது பிடிச்ச ஹீரோ யார் அப்படின்னா, எனக்கு சிவகார்த்திகேயன் பிடிக்கும், அவரை பிடிக்கும், இவரை பிடிக்கும்லாம் சொல்லாதீங்க. அவங்களாம் நம்மளுடைய என்டர்டைனர்ஸ். அவங்கள பிடிக்கும், படத்தை பார்ப்பேன், கை தட்டுவேன், வந்துடுவேன். ஆனால் யாரை பின்பற்றுவேன் என்றால் பசும்பொன் ஐயாவுடைய கண்ணியத்தையும் ஒழுக்கத்தையும் வீரத்தையும் தான் நான் பின்பற்றுவேனே தவிர எந்த சினிமாக்காரர்களையும் நான் பின்பற்ற மாட்டேன் என்று இந்த நேரத்தில் நீங்கள் உறுதிமொழி எடுங்கள். உங்களுக்கு உண்மையிலேயே ஹீரோனா உங்களை பெத்த அப்பா தான். நீங்கள் விரும்புகிற நடிகர் யாராவது உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பக்கத்தில் வந்து உட்காருவாரா? என் பிள்ளைக்கு காய்ச்சலாக இருக்குது, என் ரசிகைக்கு காய்ச்சலாக இருக்குது, நான் 2 நாள் இங்கே இருந்துட்டு வர்றேன், ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு யாராவது வருவாங்களா? வரமாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு ஒன்று என்றால் உயிரையே கொடுப்பதற்கு ஒரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்கிறது என்றால் உங்களை பெற்றெடுத்த உங்கள் அப்பா மட்டும்தான் என்பதை இங்கே இருக்கிற பிள்ளைகள் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் அப்பாவை தவிர யாரும் வரமாட்டாங்க. உங்கள் அப்பாவை தவிர உங்களுக்காக ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்மகன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அதனால் ஹீரோ அப்படின்னா உங்கள் சொந்த ஹீரோ உங்கள் அப்பா தான். உங்களுக்கு சொந்த ஹீரோயின் யாருன்னா கீர்த்தி சுரேஷோ நயன்தாராவோ கிடையாது. அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், இப்போ தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஏங்கன்னு, ஒரு வழியாக நயன்தாராவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறார். பெத்த பிள்ளைக்கு கல்யாணம் ஆனால் கூட இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டார் போல். அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், இந்த திரிசா பிள்ளைக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிறார். அந்தளவுக்கு சினிமாவில் உள்ளவங்கள நம்ம ஆளுக நேசிக்குது பாருங்கள். ஆனால் உண்மையிலே நம்ம ஹீரோயின் யார்? நம்ம பெத்த அம்மா மட்டும்தான் நமக்கு ஹீரோயின். நான் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். அறிவியலாளர்கள் சில விஷயங்களை அளவுகோலால் குறியீடு செய்தார்கள். இப்போ நிலநடுக்கம் வந்தால் என்ன சொல்லுவாங்க? 5.6 ரிக்டர், 8.2 ரிக்டர். ரிக்டர் அப்படிங்கிற அளவால் நிலநடுக்கத்தை குறியீடு செய்தார்கள். இந்த மின்சாரம் இருக்குல்ல, மின்சாரத்தை வாட்ஸ், 100 வாட்ஸ், 200 வாட்ஸ் அப்படின்னு குறியீடு செய்தார்கள். இந்த சவுண்ட் இருக்குல்ல, இந்த டெசிபல், இவ்வளோ டெசிபலுக்கு மேலே கேட்டுச்சுன்னா நம்ம காது சவுடாக போயிடும். அதை டெசிபல் அப்படிங்கிற அளவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி மனுஷன் தாங்கக்கூடிய வலின்னு ஒன்று இருக்கும்லங்க. அரையும் போது ஒரு வலி இருக்கும், கொட்டும்போது ஒரு வலி இருக்கும், குத்தும்போது ஒரு வலி இருக்கும்ல, இதையெல்லாம் அளவு பண்ணாங்க. அதை டெல் அப்படிங்கிற ஒரு அளவுகோலால் குறித்தாங்க. ஒரு மனுஷன் அதிகபட்சம் தாங்கக்கூடிய வலியின் அளவு 45 டெல். ஒருத்தனை இப்படி நிற்க வச்சு நெத்தியில் சுட்டு அவன் செத்துட்டான்னு வைங்க, 45 டெல் அளவு. அதுக்கு மேலே ஒரு மனுஷன் வலியை தாங்கவே முடியாது, செத்து தான் போகணும்.  ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா? நம்முடைய அம்மா 1 வருஷமாக 45 டெல் அளவில் தாங்கினாங்க. 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 45
பிரசவத்தின் போது நாம் பூமிக்கு வருவதற்காக அவள் தாங்குகின்ற வலியின் அளவு 54 டெல் என்று மருத்துவம் குறித்து வைத்திருக்கிறது. 45 டெல் வந்தாலே மனுஷன் செத்துருவான். ஆனால் அம்மா 54 டெல் அளவு வலியை சுமந்து கிட்டத்தட்ட 20 எலும்பு ஒரே நேரத்தில் முறிச்சா எப்படி வலிக்கும், அப்படி ஒரு வலியை தாங்கி தான் நம்மை பூமிக்கு கொண்டு வந்திருக்கிறாள் என்றால், ஒரு ஆணின் உடலில் இருந்து உயிர் பிரிகிறது என்றால் அது சவம் என்று அர்த்தம். ஒரு பெண்ணின் உடலில் இருந்து ஒரு உயிர் பிரிந்து வருகிறது என்றால் அதற்கு பிரசவம் என்று அர்த்தம். அதனால் இந்த திரையில் வர்றவங்க, எங்கேயோ பார்க்குறவங்க, ஃபேஸ்புக்கில் இருக்கிறவங்க, வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணுறவங்க உங்கள் ஹீரோயின் இல்லை, உங்களை பெற்றெடுத்த அம்மா தான் உங்களுடைய ஹீரோயின் என்பதை படிக்கிற அடுத்த தலைமுறை பிள்ளைகள் உணர்ந்து கொண்டீர்கள் என்றால், நாம் கடந்து வந்த பாதை, நாம் நடந்து வந்த சுவடு, நம்மை வழி நடத்திய தலைமையாளர்கள் இவர்கள்தான் எங்களுடைய வழிகாட்டி என்பதை இந்த நல்ல நாளில் மனசுக்குள் உணர்ந்து நீங்கள் உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். பூலித்தேவன் ஐயா தான் நம்மை காக்கிற ஐயனார், வேலு நாச்சியார் தான் நம்மை வழி நடத்துகிற பராசக்தி, பசுமன் ஐயா தான் நமக்கு நேரில் காட்சி தந்த திருச்செந்தூர் முருகன் என்று நீங்கள் நம்புங்கள். அவர் நேசித்த தேசமும் தெய்வீகமும் உங்களை ஒரு நாளும் கைவிடாது, அவர் எப்போதும் உங்களோடு இருப்பார் என்று சொல்லி இந்த நல்ல தினத்தில் அவரை அப்படி ஒரு மாமனிதர்களை நினைப்பதற்கும் உங்களோடு சில விஷயங்களை பகிர்வதற்கும் வாய்ப்பு கொடுத்த தமிழ்நாடு கொண்டையன் கோட்டை மறவர் சங்கத்தை சார்ந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும், பொறுமையாக இருந்து கேட்ட உங்களுக்கும், நம்மளுடைய மதிப்பிற்குரிய ஐயா சீனிப்பாண்டி தேவர் ஐயா அவர்களுக்கும் நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன்.